வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரோடைய ஃபேவரட்டான சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் தான். அதுக்கு தேவையான பொருள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சில்லுன்னு இருக்கிற பால், அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலக்க வேண்டியது தான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை வந்து நம்ம கலக்க போகிறோம். கலந்துட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட கலவை. அடுத்து வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து சூடு பண்ணிக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சூடு பண்ணிக்கோங்க. சூடு லைட்டாக ஆனோன்னே நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கொக்கோ கார்ன்ஃப்ளவர் கலவையை வந்து இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேருங்க. அவ்வளோதான், இது சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ஒரு திக் லேயர் ஆகிடும். பாருங்கள், இந்த கரண்டி பின்னாடி ஒரு லேயர் மாதிரி படியுது. இதை வந்து நம்ம ஒரு ஃபிங்கரால் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா சூப்பராக தெரியும் அந்த லேயரோட டிஃப்ரென்ஸ். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், ஆறினோன்னே இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நமக்கு தேவையான பவுல் இல்லைனா ஒரு கிளாஸ் அதில் நம்ம வந்து ஊற்றி வச்சிடணும். ஒரு ஒரு ஆளுக்கும் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றி வச்சிடணும். நம்ம வந்து இதை இப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஓவர் நைட் வச்சுட்டேன். ஓவர் நைட் வச்சோன்னே பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு நம்மளோட சாக்லேட் புட்டிங். அது மேலே நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்லேட் உங்கள் வீட்டில் இருக்கிறத கிரேட் பண்ணி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.